சட்டமன்றத்தில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியோடு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கலைஞரை எதிர்த்து அவர் அண்ணாதிமுக இயக்கத்தை உருவாக்கி 10 ஆண்டுகள் ஆட்சியை உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சினால திரும்ப வருங்கிறது சந்திரபாத கூட்டணி. இது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆன்மாவை ஐயப்பனை மன்னிக்காது. முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் யாரும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்ற நோக்கத்திற்காக தனது ஆதரவாளை வைத்து இது போன்ற சட்டமன்றத்தில் பேச வைத்து திமுகவுடன் கூட்டணிக்கு பல்சு பார்க்கிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னாக்கா ஐயப்பன் அவரோட தீவிர ஆதரவாளர், அந்த சட்டமன்ற உறுப்பினர், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தீவிர ஆதரவாளர். அதனால இவர் மூலமா பல்சு பார்க்கிறார் போல. அம்மா அவர்களும் இல்லை, எம்ஜிஆர் அவர்களும் இல்லை, இறந்து விட்டதால் இன்று அவர்கள் தான் பெருந்தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் அவர்களை தான் பெரிய தலைவர்களாக பார்க்கப்படுகிறது. அதனால் அவர் அது கருத்துக்கள் சொல்லியது கரெக்டு தான். அது இன்று ஓடும் குதிரையில் ஏற ஆசைப்படுகிறார்கள். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேசியது சரி என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் குரல் பகுதியில் தேனி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.